செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். மின்திரள் வரைநிலை கழகம் மூலமாக 2021-2022 ஆண்டுக்கான அரசின் லாப ஈவுத் தொகை 6,90,00,000 காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் 17 வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகிற 18 முழு பந்த் போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மின்திரள் வரைநிலை கழகம் மூலமாக 2021-2022 ஆண்டுக்கான அரசின் லாப ஈவுத் தொகை 6,90,00,000 காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மின்திரள் வரைநிலை கழகம் காரைக்காலில் உள்ளது. இங்கு கடந்த 1993 ஆண்டு முதல் எரிவாயு சுழலிலிருந்து 22.9 மெகாவாட் மின்சாரம், நீராவி சுழலிலிருந்து 9.6 மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் 32.5 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2021-2022 ஆண்டில் ஈட்டிய லாபத்துக்கான ஈவுத் தொகை 6,90,00,000 ரூபாயாகும். அதற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மின்திரள் வரைநிலை கழகம் தொடங்கியதிலிருந்து இதுவரை அரசுக்கு ஆதாய ஈவாக 52,21,00,000 அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் நாக தியாகராஜன், மின்திரள் வரைநிலை கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன், மேலாளர் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் 17 வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிலாது நபி திருநாள் செப்டம்பர் 16 பதிலாக 17 விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து செப்டம்பர் 17 ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவசர பிரிவு சிகிச்சை சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகிற 18 முழு பந்த் போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் வருகிற 18 முழு பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும், முழு பந்த் போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி சார்பில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை கடுமையாக உயர்த்திருக்கின்ற காரணத்தால் சாதாரண பொதுமக்கள் முதற்கொண்டு அனைத்து வியாபாரிகளும் பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது குறித்து நாங்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டணி சார்பிலே புதுச்சேரியிலும் அதே போல காரைக்காலிலும் கண்டன பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் என்பது மக்கள் அறிந்து கொண்டு, அதற்கு பிறகு அரசாங்கம் பெயருக்கு ஒரு மானியம் என்ற அளவிலே சொல்லி அந்த மானியத்தால் எந்த பலனும் இல்லை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஏனென்றால் அந்த மானியத்தான தொகையை அவர்கள் தந்துவிட்ட பிறகு பில்லுகளை கழித்துக் கொள்ள மாட்டார்களாம். என்றைக்காக ஒரு நாள் அந்த மானிய தொகையை மக்களுக்கு அரசுக்கு வழங்குகிற போது, துறைக்கு வழங்குகிற போது அது கழித்துக் கொள்ளப்படும் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஏமாற்று வேலை போல செய்து கொண்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது அவசியம் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இலாசுப்பேட்டையில் உள்ள விமான நிலையம் மற்றும் மூடப்பட்ட பழமையான AFT, சுதேசி, பாரதி பஞ்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு பஞ்சாலைகள் எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் என்று ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி சில ஆலைகளை மக்களுக்கு வேலைவாய்ப்புக்கானதாக மாற்றிக்கொள்ளலாம். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம். தற்போது சிறிய ரக ADR விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியும்.
அதே நேரத்தில் பெரிய போயிங் விமானங்கள் இறங்கும் வகையில் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளோம். அதற்காக தமிழகம், புதுச்சேரியில் நிலம் கையகப்படுத்துவது அவசியமாகும் என்றார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. 5ஆம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலம் சாரம் அவ்வை திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேளதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சச கிரேன் மூலமாக பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டன. சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விசர்ஜன நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். எதிர்காலத்தில் சித்த மருத்துவத்திற்கு பயன்படுத்த போகும் பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகள். 1956ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் உடன்படிக்கையோடு கட்டமைக்கப்பட்டது இந்த ஆராய்ச்சி நிறுவனம். இயற்கையையும் பண்பாட்டையும் ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி வருகின்ற ஆய்வகம் செயின்ட் லூயிஸ் வீதியில்தான் உள்ளது. அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான பிரெஞ்சு கட்டிடத்துக்குள் நுழைந்தவுடன் நம்மளை மேல்தளத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்று ஒரு அறையை திறந்து காட்டினர். குழு ஏசி வசதியுடன் அறை முழுவதும் ஓலைச்சுவடிகள். இதில் பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் சைவ ஆகம விதிகள் குறித்து எழுதப்பட்டவையாக உள்ளது. குறைந்த அளவில் மற்ற இதிகாச புராணங்கள் குறித்தும் ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. மேலும் இங்கு பெரும்பாலான தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, நந்தி நாகரி மொழிகளில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி கட்டுகள் தான் உள்ளது. இதுகுறித்து ஓலைச்சுவடி நூலகம் மற்றும் ஆய்வுகள் குறித்து பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் ஓலைச்சுவடியின் துணைத் தலைவர் தேவி பிரசாந்த் மிஸ்ரா நம்மிடம் சில தகவல்களை தெரிவித்தார். இங்குள்ள ஓலைச்சுவடிகளில் கடவுளால் அருளப்பட்ட சைவ ஆகம நூல்கள் நிறைய உள்ளது. இங்கு இருப்பதை போன்று சைவ மற்றும் சைவ சித்தாந்த நூல்கள் உலகில் வேறெங்கும் கிடையாது. அரிய நிறுவனங்கள் மற்றும் தகவல்களை பதிவு செய்யும் மேரி ஆஃப் தி வேர்ல்டு பதிவேட்டில் இங்குள்ள ஓலைச்சுவடி நூலகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் இங்குள்ள ஓலைச்சுவடிகளில் அகத்தியர் உள்ளிட்ட சித்தர்கள் எழுதிய மருத்துவ நூல்கள் 300க்கும் மேற்பட்டவை உள்ளன. எங்கள் ஆய்வுக் கழகமானது எதிர்காலத்தில் சித்த மருத்துவத்திற்கு இந்த ஓலைச்சுவடிகளை பயன்படுத்த உள்ளதென்று கூறினார். மேலும் தொடர்ந்து பேசியவர், இவை அனைத்துமே நாங்கள் ஊராய் கிராமமாய் திரிந்து சேகரித்தவை. சில ஓலைச்சுவடிகள் எளிதில் கிடைத்துவிட்டன. எங்களின் நோக்கத்தை புரிந்து கொண்டு சில பேர் ஓலைச்சுவடி கட்டுகளை எடுத்துக் கொடுத்து விட்டனர். சில பேர் தர மறுத்தனர். அவர்கள் கேட்ட தொகையினை கொடுத்துத்தான் ஓலைச்சுவடி கட்டுகளை வாங்க வேண்டிய நிலை இருந்ததாக தெரிவித்தார். மேலும் இவைகளை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றோம். இவைகளை பூச்சிகள் அரித்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஏட்டிலும் லெமன் கிராஸ் ஆயில் தடவி பாதுகாக்கிறோம் என்றார். மேலும் இந்த ஓலைச்சுவடிகளில் 250 மட்டும் காலம், பிறப்பிடம், அதன் எழுத்து, வடிவங்கள், அதனை எழுதியவர்களின் அறிவியல் நோக்குகள், ஒலித்தவைகளை நவீன கருவிகளை கொண்டு ஆய்வு செய்வதற்காக ஜெர்மனியில் உள்ள ஆராய்ச்சி குழுவினர் புதுச்சேரிக்கு 7 கண்டெய்னர்களில் ஆராய்ச்சி கருவியுடன் வருகின்றனர் என்று கூறினார். மேலும் தற்காலிக ஆராய்ச்சி கூடம் பழைய துறைமுக வளாகத்தில் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதுபோல புதுச்சேரியில் பாரம்பரியமிக்க பல்லாயிரம் ஆண்டுகள் முன்பு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் உள்ளது என்பது தற்போதுள்ள தலைமுறைகளுக்கு தெரியாமல் உள்ளது. இதனை அனைவரும் தெரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் பிரெய்னி ப்ளூம் சார்பாக போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி போதை தடுப்பு குறித்து தேசிய பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் பிரெய்னி ப்ளூம்ஸ் என்கிற தனியார் பள்ளி இணைந்து கடற்கரை சாலையில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி நிறுவனர் நாயக் நாராயணசாமி தலைமை தாங்கினார். மேலும் இதில் தேசிய நிர்வாகிகள் யுவராணி, சுந்தர வடிவேலு, சிவசங்கரி வகித்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
பிரதம மந்திரி வீடு கட்ட திட்டத்தின் கீழ் முத்தையால்பேட்டை தொகுதியில் 2ஆம் தவணை தொகைக்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 11வது பிரிவு பயனாளிகள் 9 நபர்களுக்கு இன்று 2வது தவணை ரூபாய் 1,60,000 வழங்குவதற்கான அரசாணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் அவருடைய தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய ஆய்வாளர் தணிகாச்சலம் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சாந்தி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளை அரசிடம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் சாந்தி நகர் புதுத்தெரு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க அம்மாக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனையடுத்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பூமி பூஜை செய்து பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கினார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோக பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. மீனவர்களின் இடத்தை ஆக்கிரமிப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். நாளை மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் மீனவர்கள் மெரினா கடற்கரை செல்லும் சாலையில் மாபெரும் மறியல் போராட்டம் அறிவிப்பு. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் தெற்பராயப்பேட்டை பகுதிக்குட்பட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கடற்கரை பரப்பளவு. இந்த இடத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தனியாருக்கு பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் உணவு வகைகள் கடைகளை அமைப்பதற்கு அனுமதி அளித்தது. மேலும் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படும் என்றும் அந்த பகுதியில் கடைகளை அமைப்பதற்கும் அனுமதி வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பாண்டி மெரினா நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனுமதியின்றி கூடுதல் கடை வைக்கப்பட்டு வருவதாகவும் அதே பகுதியில் பொழுதுபோக்கிற்காக ராட்சச உபகரணங்கள் வைத்து வருவதாகவும் மேலும் மதுபான கூடங்கள் போதைப் பொருட்கள் அதிக அளவில் நடமாடுகின்றது என்று குற்றங்கள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் கிராம பஞ்சாயத்து மற்றும் மீனவர்கள் பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகத்தை எதிர்த்து 50க்கும் மேற்பட்டோர் பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். மீனவர்களுடைய இடத்தை அபகரிப்பதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் பாண்டி மெரினா கடற்கரை பின்புறத்தில் மீனவ கிராமத்திற்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் மற்றும் உப்பனார் வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள மாங்க்ரூஸ் காடுகளை அழித்து படகு குழாமை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்று மீனவ கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். மீனவ மக்களின் படகுகள் மற்றும் வலைகளை அமைப்பதற்கு இடத்தை கொடுக்காமல் பாண்டி மெரினா நிர்வாகம் கடற்கரை ஆக்கிரமிப்பு செய்கிறது. இதனை அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் தடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காட்டேரி குப்பம்பேட் பகுதியில் பாஜக பட்டியலணி செயலாளர் அருள் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரி குப்பம்பேட் பகுதியில் புதுச்சேரி மாநில பாஜக பட்டியலணி செயலாளர் அருள் இல்லத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி மாநில பாஜக பட்டியலணி செயலாளர் அருள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக நிர்வாகிகள் முத்தழகன், சிவகுமார், ஜெயக்குமார், சரவணன், பாஸ்கர் உட்பட கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
விசா நீட்டிப்புக்காக 3000 லஞ்சம் பெற்ற வழக்கில் அரசு ஊழியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காரைக்காலைச் சேர்ந்தவர் தாந்தோம் பாஸ்கரன். இவரது தாய் முத்துலட்சுமி. இவர் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர். கடந்த 2014ஆம் ஆண்டு முத்துலட்சுமி புதுவைக்கு வந்தாராம். அவரது விசா நீட்டிப்புக்காக தாந்தோம் பாஸ்கரன் புதுச்சேரியில் உள்ள மாநில உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அப்போது அங்கு உதவியாளராக இருந்த மணிவண்ணன் 3000 ரூபாயை லஞ்சமாக கேட்டிருக்கிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிபிஐ போலீசார் மணிவண்ணனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட மணிவண்ணனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,000 ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகருக்கு நடைபெற்ற பூஜையில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி பல்வேறு இடங்களில் பாஜக நகர் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிறப்பு பூஜைகளில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சுவாமி தரிசனம் செய்து மேலும் பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மற்றும் பிரசாதங்களும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊடகப் பிரிவு துணைத் தலைவர் MR சரவணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயக்ரீவ பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். இதனைத் தொடர்ந்து ஸ்வர்ணம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு ஹனுமந்த வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலையுயர்ந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செட்டித்தெரு மிஷன் வீதி சந்திப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது. இங்குள்ள ஓட்டுநர் ஸ்ரீனிவாசனின் ஆட்டோவில் வந்து நேபாளத்தைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஆப்பிள் செல்போனை மறந்து போய் ஆட்டோவிலேயே விட்டுவிட்டு இறங்கி சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது ஆட்டோவின் பின்னிருக்கையில் ஆப்பிள் செல்போன் இருப்பதை யதார்த்தமாக கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் ஸ்ரீனிவாசன் உடனே அந்த பயணியை இறக்கிவிட்டு தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த சுற்றுலா பயணி அங்கில்லை. இதையடுத்து தங்கும் விடுதியில் அவர் தந்திருந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பேசிய ஸ்ரீனிவாசன் தனது ஆட்டோவில் ஆப்பிள் போனை விட்டு சென்ற விவரத்தை அந்த பெண்மணியிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு அந்த பெண் தான் ஊருக்கு புறப்பட்டு விட்டதாகவும் தான் பயணிக்கும் பேருந்து ECRல் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஆப்பிள் செல்போனை ஒப்படைக்க தான் வந்து கொண்டிருப்பதாக ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சக ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருடன் சிவாஜி சிலை பகுதிக்கு சென்ற ஸ்ரீனிவாசன் அந்த இடத்தில் நேபாள பெண் சுற்றுலா பயணி சென்று கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தி அந்த பெண்ணிடம் அவரது செல்போனை ஒப்படைத்தார். செல்போனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் ஸ்ரீனிவாசனுக்கு நெஞ்சார நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் முதன்மை செய்திகள். மின்திரள் வரைநிலை கழகம் மூலமாக 2021-2022 ஆண்டுக்கான அரசின் லாப ஈவு தொகை 6,90,00,000 காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் 17ஆம் தேதி வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகிற 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.